மத்திய அமைச்சராகிறது அப்படிங்கிறது இலக்கா இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறது. இதுவரை நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை மிகவும் நெருக்கமான இடத்தில் தான் வைத்திருந்தார்கள். எல்லா பிரச்சனைக்கும் என்னை கலந்து பேசுவார்கள். இதுவரை அம்மாவிடம் நான் எந்த பதவியும் கேட்டதில்லை. ஏன்னா நீங்க கேட்கறது இல்ல, ஆனா உங்களை சுற்றி வர்றதுல ஆளுநராக போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. இந்த முறை தேர்தல் என்னுடைய தகுதிக்கு என்னுடைய திறமைக்கு மேலே இருப்பவர்கள் என்ன பதவி கொடுக்கிறாரோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டு திறம்பட பணியாற்றுவேன். நான் போய் எனக்கு கவர்னர் பதவி கொடுத்து எனக்கு மறுபதவி கேட்கணும். பாஜக சின்னத்துல போட்டியிடணும்னு உங்களை வலியுறுத்தினாங்களா? அதுவும் சொல்லப்பட்ட தாமரையில நிக்க சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் அது பத்திரிகைகள் எழுது, அதுக்கு நம்ம பத்திரிகை எழுதுறது நிறைய எழுதுறாங்க. நீங்க கட்சியில இணைஞ்சிருங்க, உங்களை நாங்க பெரிய பொறுப்பு கொண்டு வரோம்னு கூட சொல்லியிருக்காங்க, கேட்டாங்க பாஜக அப்படின்னாங்க. ஒரு உச்சபட்ச பதவி அரசியல்வாதிக்கு முதலமைச்சர். ஆமா, அந்த முதலமைச்சரை நான் பார்த்துட்டேன். ஒரு முறையில், 2 முறையில், 3ஆம் முறையாக பார்த்தாச்சு. அரசியல் இயக்கத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து விட்டேன். அதையும் பார்த்தாச்சு. அப்போ ஒரு முதலமைச்சர் பதவியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், எவ்வளவு பணியாற்றணும் அப்படின்ற அந்த பதவி. நிதியமைச்சராகவும் இருந்து நீங்கள் 10 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டு காலம். 12 காலம் கழகத்தின் பொருளாளர் இருந்த ஒரே நபர் நான் தான். இப்படி அனைத்து நிலைகளிலும் உள்ள கட்சியிலும் ஆட்சியிலும் ஒரு உச்சபட்ச பதவியை நான் பார்த்திருக்கிறேன். அந்தந்த பணியில் எவ்வளவு கடினமான பணிகள் இருந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அத்தனை பணிகளையும் நான் கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, என்னால் முடிந்த அளவுக்கு கடமையாற்றியிருக்கிறேன். அதை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள்.